So welcome for semi models and models. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாடல்ஸ் மற்றும் செமி மாடல்ஸ். ரைட் பண்ண புத்தகத்தை எடுத்துக்கிறேன். So modelsனா I think it was very clear. Modelsனா may, might, அதுக்கப்புறம் should, அதுக்கப்புறம் must. இதுதான் நம்ம பார்த்தோம்னா models. So semi models பார்த்தலாம். Wait, more sound is coming from the ashes. It's cleared. So now it will be clear for studying. So semi models பார்த்தோம்னா semi models வந்து couldn't. So couldn't. So இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வரும். So நமக்கு எல்லாம் இப்போ புரியுதா? Modelsல வந்து may, might, should, must. So question பாத்தீங்கன்னா I might have large number of ice cream. Number of ice cream. So இதுக்கு ஆன்சர் பார்த்தலாம் இங்க. ஆன்சர் வந்து நம்ம இங்க பார்த்தனாலே ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த மைட். சோ மைட் வந்து மால்ஸ் பர்ஃபெக்ட்ல கிடையாது. சோ இது வந்து மால்ஸ் பர்ஃபெக்ட், செமி மால்ஸ் பர்ஃபெக்ட் கூட சொல்லலாம் நம்ம. அப்படிப்பட்டது ஸோ ஈஸிலி மார்க் எடுக்கலாம். ஸோ இது வந்து மார்க்ஸ் வெளியே வருதா? ஸோ இப்போ வந்து கேட்பாங்க இதில் வந்து மால்ஸா செமி மால்ஸா பார்த்துடலாம். ஸோ மால்ஸ் மற்றும் செமி மால்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டீங்களா? ஸோ குட்டில் எது இருந்தாலும் இந்த மேலே ஸோ ஸ்டார்டிங்ல ஷிட்டு அந்த மாதிரி வருதெல்லாம் மால்ஸ்க்கு, குட்டு அந்த மாதிரி வருதெல்லாம் செமி மால்ஸ்க்கு. புரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ கொஷின் கொடுக்க போகிறேன். இப்போ 3 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு ரைட் பண்ணுங்க. ஸோ 3 கொஷின்ஸ் நான் 2 ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ ஒன்று மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மால்ஸ் பர்ஃபெக்டும் செமி மால்ஸ் பர்ஃபெக்டும் நான் அழிக்க போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மால்ஸ்க்கு மே, might, should இது மூணும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மைண்ட் கிளியரா ஞாபகம். ஸோ கொஷின்ஸ் இங்க ஸோ நான் வந்து கொஷின் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் கமெண்டில் பின் பண்ணணும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் 2 கொஷின் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு சாரி 3 கொஷின் நான் சொல்லிடுறேன். அதுக்கு 2 கொஷின் நானே ஆன்சர் பண்ணிடுறேன். ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த கிராமரில் வந்து செமி மால்ஸ் நிறைய கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்க. I might have chocolate and ice cream
moles, semi-moles. So இது ஒரு क्वेश्चन உங்களுக்கு. So எனக்கு இது எனக்கு நெக்ஸ்ட் வர உங்களுக்காக. I could but I could bought an land with this money. So இது ரெண்டுத்துக்கும் நான் so இது ஒரு क्वेश्चन மாதிரி தான் நம்மளுக்கெல்லாம். ஓகே இது ஒண்ணுத்துக்கு எவ்வளவு மவுஸ் மற்றும் செமி மவுஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம். வெயிட். இப்போ பாருங்க. So I might பார்த்துட்டீங்க. முன்னாடியே நான் மைண்ட் போட்டேன். மைண்ட் வந்து மவுஸ்க்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு ஆரம்பிக்குதுல? So first word மைண்ட்னா so easily உங்களுக்கு இது நான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன். இது வந்து ஸ்டடி டைம். ஓகே, ஸோ ஸ்டடி டைம் லிமிட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் உங்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ எவ்வளோ அப்படிங்கிற மவுஸ் அதே மாதிரி தான் மைட்டு மே இந்த மாதிரிலாம் பட் ஷூட்டு மட்டும் நல்லா ஞாபகம் வரும். ஸோ கடைசியில் அதில் ஷூட்டு. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஷூட்டு மட்டும். ஸோ ஐ குட் நாட் டூ எனிதிங் ஃபார் திஸ் அட் ஆல். ஸோ ஸ்டடிலெஸ் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மைண்ட் வந்து இங்கேருந்து இங்கே. ஸோ சாக்லேட் அதெல்லாம் ஓகே. ஸோ குட் இந்த குட்டு தான் இந்த செமி மவுஸ். ஸோ குட்டோட ஸோ குட்டோட another unit என்ன குடிட். குடிட்டு கூட போட்டுக்கலாம் நீங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்னன்னா ஏதாவது அழிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் கொடுக்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். I might get some land with this money and supermarket. Would you think I could success in this? I could pass on this? ஸோ இதான் நான் உங்களுக்கு கொடுக்க கொஷின். ஸோ இதுக்கு வந்து மார்க்ஸ் மற்றும் செமி மார்க்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஸோ என் கமெண்ட்டுக்கு வந்து எனக்கு இது தேவைப்படும். ஸோ நம்ம இனி பார்த்தது என்னென்னா மார்க்ஸ் மற்றும் செமி மார்க்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ டாடா, bye. So bye guys. So tata.